ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள ராகு, 3ஆம் இடத்திலே குரு பகவான், 5ஆம் இடத்திலே செவ்வாய், 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சூரியன் புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், விரயஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, டிசம்பர் 3ஆம் தேதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். டிசம்பர் 16ஆம் தேதி சூரியன் 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ளே பாருங்கள், ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் 7ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார். இந்த ராசிக்குள்ளே ராகு இருக்கிற வரையும் பாருங்கள், கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதே போல் காதல் பாருங்கள் முறிவு ஏற்படும் ஒரு சிலருக்கு. அதே போல் ஒரு பிரயாணம் போகணும், ஒரு வெளிநாடு போகணும்னா அதில் ஒரு சில தடைகள் இருக்கும் மார்ச் வரையும். மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் தான் காதல் வெற்றி கிடைக்கும். காதலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்தார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக நிறைய கஷ்டங்கள், அதே போல் எங்கே போனாலும் சிரமங்கள், குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் 10ல் சுக்கிரன் இருந்ததுனால. டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இந்த டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரையும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை மீன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறார். அந்த சுக்கிரன் லாபஸ்தானம் ஏறுறார். அப்போ தீராத சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும். ஏன் அப்படின்னா, 8ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் லாபஸ்தானம் ஏறுறார். அப்போ திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம், இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு. அதே போல் வராத பணம் எல்லாம் வந்து சேரும். பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதே போல் சுக்கிரன் வாகனக்காரர்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதனால வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. புது வாகன யோகம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். புது வேலையாட்கள் அமைவார்கள். இந்த 3ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறும்போது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தைரியம் கிடைக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதம். இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அந்த மாதம் சஞ்சாரம் செய்வது பெரிய சிறப்பு. அதை பாருங்கள், பாக்கியாதிபதி செவ்வாய் பார்க்குறார். மீன ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் மட்டும்தான். அந்த செவ்வாயே பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரனை பார்க்குறார். அப்போ இந்த மாதம் பாருங்கள், ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக விளங்கும். இன்னும் சொல்ல போனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டம். எலக்ட்ரானிக் சார்ந்த பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் புத்திரக்காரகன் குரு அந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானத்தில் இருப்பதனால பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா, 10ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். தொழில் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம். உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் உடைபடும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா, 10ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு அமர இருக்கிறார். அப்போ டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். நமக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது 11ஆம் இடம் தான். அதனால தான் 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ எதுலேயும் ஒரு லாபம், எதுலேயும் ஒரு முன்னேற்றம், எதுலேயும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு, வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அப்படின்னா இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்புங்க. குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அவர் மீன ராசிக்காரர்களுக்கு பாவியாக இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பதனால உங்களுக்கு அந்த தோஷங்கிறது இருக்காது. அப்போ சுக்கிரன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாருங்கள், சூரியன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும்போதும் ஒன்றும் பெரிய கெடுபங்கள் இருக்காது. அதே சூரியன் 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, புது தைரியம், இதெல்லாம் கிடைக்கும். டிசம்பர் 16 தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்வதும்
தொழில் ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. நல்ல நிர்வாகத்திறமை, நல்ல கம்பீரம், தலைமை பொறுப்புகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 16 தேதிக்கு பிறகு. அதே போல் புதன் பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் கோணமேறி வலுவாக இருக்கிறார். பாதக தோஷம் இருக்காது. உங்கள் ராசிக்கு அதிபதியை புதன் பார்க்குறார். பாருங்கள், சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல் ஒரு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. வியாபார துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் துறையில் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியை புதன் பார்க்குறதும் பாருங்கள் சிறப்புங்க. அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதி விழுவதும் பாருங்கள் ஒரு சில காரியங்களை ராஜதந்திரத்தினால முறியடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை புதன் இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருப்பார். இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்புகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அதே போல் பாருங்கள், செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க. அவர் உங்களுக்கு யோகாதிபதி. நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கொஞ்சம் அவசரம் ஆகாது, அவ்வளோதான். 5ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கஷ்டங்கள், பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து அதை 8ஆம் அதிபதி பார்க்கறதுனால எதிர்பாராத யோகம், ஒரு சிலருக்கு லாட்டரி யோகம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். அப்போ 5ஆம் இடத்துல நீச்சக்கரங்க சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராசிக்குள்ள ராகு இருக்கிறார். இந்த ராசிக்குள்ள ராகு எப்போ வந்தாரோ அன்னையிலேருந்து பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். எங்கே போனாலும் பாருங்கள் இழுபறி, எந்த காரியமும் விளங்கலை. அதே போல் உடல் ரீதியாகவும் பிரச்சனை, உடம்புல அரிப்பு, தேமல். அதே போல் பாருங்கள் ஒரு சிலருக்கு வெயிட் ஏறுறது, இன்னும் சொல்ல போனால் அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை, காசு பணம் விஷயத்தில் பாருங்கள் ஏமாற்றம், இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ராசிக்குள்ள ராகு வந்ததுலேருந்து. யாரோ நமக்கு செய்வனை வச்ச மாதிரி, இந்த பில்லி சூனி வச்ச மாதிரி இருந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்குள்ள ராகு நின்றதுனால. அதுவும் ராகு இப்போ பாருங்கள் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜனவரி 10ஆம் தேதி வரையும். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு உங்களை ராசியை விட்டு விலகின பிறகு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7 சனி நடந்தாலும் 2ஆம் சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும். ஏன்னா பொங்கு சனி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். ஏன்னா சனி கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு நிலையான, வாழ்க்கையில் பாருங்கள் அசைக்க முடியாத ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நிறைய சுப செலவுகளை கொடுப்பார். ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விரையை தரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் 7 சனியை கண்டு பயப்பட வேண்டாம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வாழ்க்கையில் உயர்வு உண்டு. வாழ்க்கையில் உழைப்பால் பாருங்கள் உங்களுக்கு நிறைய மேன்மைகளை கொடுப்பார். உழைக்கிறவங்களுக்கு பாருங்கள் என்றைக்கும் சாதகமாக செயல்படுவார் சனி பகவான். அதனால் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் மார்ச் மாதம் பிறகு ராசிக்குள்ள அமர இருக்கிறார். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பொங்கு சனி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை விரைவில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஜென்மசனி வரும்பொழுது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். அதாவது வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதம் பாருங்கள் ஒரு மேன்மையான மாதமாக விளங்கும், ஒரு வளர்ச்சியான மாதமாக விளங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் பாருங்கள் இந்த மாதம் முடிவுக்கு வரும் மீன ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை முக்கியமான கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.